உன் வேலை வேற எங்கேயா காட்ட வேண்டியதானே? ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு என்ன மாசம் மாசம் ஒரு கம்பெனி, நீ வேலை பார்க்குற கம்பெனி தான் நம்பர் 1. வாய்க்கு வந்ததை சொல்லுவ. என்ன பொருள் விற்கிறோன்னே தெரியாது. எதையாவது ஒன்று வித்துடணும். இதோ இவன் கஷ்டப்பட்டு மொபைல் வாங்குறவன்ட்ட தெஃப்ட் இன்சூரன்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிடுறான். அதுக்கப்புறம் என்ன சொன்ன? போன் காணாம போனா எவன்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான்? அப்படியே கொடுத்தா 105 பேர் தான் கொடுப்பான். மீதி 95 பேர் கொடுத்த காசு லாபம்னு சொன்னல. அதெல்லாம் கேட்ட அன்னைக்கு நான் சிரிச்சேன். டேய், நம்மள மாதிரி 1 லட்சம் பேர் டெய்லி காலையில பொருளை பத்தியே தெரியாம கிளம்பிடுறான். எவன் கிடைச்சாலும் அவன் தலையில அதை கட்டிடணும். ஆனா நமக்கு தெரியலடா, அதை நமக்குள்ளே தான் வித்துனுக்குறோம். நான் முன்பாக்கில இருந்து 10 ரூபாய் எடுத்தா எனக்கே தெரியாம இன்னொருத்தன் பின்பாக்கில இருந்து 20 ரூபாய் எடுக்கிறான். தோ 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 இந்த வாட்டர் பியூரிஃபையர் இவன் தான் கொடுத்தான். வாழ்க்கை பூரா எந்த பிரச்சனையும் இல்லன்னா வாரம் பிரச்சனை. ஃபில்டர் மாத்தினே இருக்கிறேன். அந்த டேபிள் எனக்கு தேவையா இல்லையானே கேட்காம மேல் வீட்டுல இருக்குது கீழ் வீட்டுல இருக்குதுன்னு கொண்டாந்து என் வீட்லயே வித்துட்டு போயிட்டான். இப்படி பொருள்லாம் கொண்டு போய் போயஸ் கார்டன்லயோ போட்ல அப்படியே விற்க முடியுமா?